நமஸ்காரம். நேற்று திருமழிசை ஆழ்வார் திருநக்ஷத்திரமாக இருக்கவே திருமழிசை சென்றேன். ஆழ்வாரை சேவிக்கும் பாக்கியம் கிடைத்தது. அடுத்து அங்கிருந்து ஸ்ரீபெரும்புதூர் போனபோது திருமழிசை ஆழ்வாருக்கும் பகவத் ராமானுஜருக்கும் ஒன்றாகவே திருமஞ்சனம் நடந்தது. ரொம்ப ஆச்சரியமான சேவை. அங்கிருந்து கூரம் சென்று கூரத்தாழ்வானுடைய உற்சவம் நடந்து கொண்டிருந்தது. அங்கும் சேவிக்கும் பேறு பெற்றேன். எல்லா இடத்துலையுமே மக்கள் ஆதரவோடு பக்தர்கள் சேவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய ஆசை, முகத்தில் இருந்த வெளிப்பாடு, அவர்களுக்கு இருந்த அந்த ஆனந்தம், அதோடு சேர்ந்து சேவிக்கும்போது தான் நமக்கும் அந்த உத்வேகம் ஏற்படுகிறது. நாம் தனியாக சேவித்தா கூட அப்படி ஒரு ஆசை, ஒரு விருப்பம் உண்டாகுமான்றது தெரியாது. ஆனால் அவர்களுடைய ரியாக்ஷன், அவர்கள் எப்படி சேவிக்கிறார்கள்ங்கிறத பார்க்கும்போது இன்னுமே நன்றாக இருந்தது. இப்போ திருப்பதிக்கு போகும்போது அங்கே இருக்கிற எல்லாரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும்போது நமக்கு அந்த வேகம் வருகிறது. இதுதான் உண்மை. இது உபன்யாசமாக இருக்கட்டும், சங்கீதமாக இருக்கட்டும், பெருமாள் சேவையாக இருக்கட்டும், அந்த பாவம், அந்த உள்ளத்தில் இருக்கிற கிளர்ச்சி, அது ரொம்ப முக்கியம். ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த போது தான் ஒவ்வொரு இடத்திலுமே சிலர் மொபைலையோ ஐபேடையோ வைத்துக்கொண்டு புறப்பாடு நடக்கிறது என்றால் கிட்டத்தட்ட தங்கள் முகத்தளவுக்கு தரையளவுக்கு தூக்கி அதன் மூலம் படம் எடுத்து கொண்டிருந்தார்கள். அதில் என்ன எடுத்து அதன் வழியாக பார்க்கும்போது அந்த ஆழ்வாரோ அந்த ஆச்சாரியனோ இன்னும் துல்லியமாக தெரிந்தார்கள். ரொம்ப கிளாரிட்டி. அதுவும் ஜூம் பண்ணிவிட்டால் இன்னும் கிட்ட கிளியராக தெரிஞ்சார்கள். இதை அந்த மொபைலையோ ஐபேடையோ பிடிச்சிருந்தவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் பார்த்துவிட்டு இதன் மூலமே பார்த்தா இன்னும் நன்னா இருக்கும் போல் இருக்கு என்று அதன் மூலமே பார்க்க தொடங்கினார்கள். இது எவ்வளோ தூரம் சரி? இப்போ கிரிக்கெட் கிரவுண்டில் உட்காந்துட்டு யார் கேலரியிலேருந்து கேமரா வச்சு எடுக்கிறார்களோ அந்த கேமரா மூலமாகவே பால் போடுறது, பேட் அடிக்கிறது பார்க்கலாமா? இன்னும் கிட்டக்க தெரியும், கிளியராக தெரியும், ஸ்டம்பும் தெரியும், பாலும் தெரியும், பேட்டும் தெரியும். ஆனால் அப்படி பார்க்கலாமான்னால் அதுக்காக கிரவுண்டுக்கு போயிருக்கோம். அதே மாதிரி நம்ம இப்போ கோவிலுக்கு போயிருக்கிற சேவும் அப்போ அதன் மூலமாக பார்க்கலாமான்னால் அதன் மூலமாக பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய உணர்ச்சி, அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறார்கள்ங்கிறதெல்லாம் தெரியாது. நமக்கு அந்த கண்ணாடி மூலமாக இருக்கிறது தான் தெரியும். ஒரு நேரோ பிரிசம், அது வழியாகவே பார்த்து பார்த்து பழகக்கூடாது. இப்போ இந்த மொபைல், பேடு, டேப்லெட் அதன் மூலமாகவே பார்த்தோம்னால் வஸ்து ரொம்ப கிளியராக இருக்க மாதிரி இருக்கும், கிட்டக்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது நம்மிடத்தில் ஏற்படுத்த வேண்டிய பாதிப்பை ஏற்படுத்தாது, எஃபெக்டே இருக்காது. அதனால தான் எந்த ஒரு செய்தியையும் ஊடகத்தின் மூலமாகவே பார்க்கறது என்று வச்சுக்கக்கூடாது. கண்ணையும் காதையும் திறந்து பக்கத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம நேராக பார்க்க வேண்டும். பலரும் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு எங்கும் நேரே செல்லாமல் எல்லாத்தையுமே நாம் மீடியா மூலமே பார்த்துருவோம் என்று நினைக்கிறோம். அது பல சமயம் தப்பாகவும் போயிடலாம். உண்மையாக இருக்கணுங்கிற தேவையில்லை. ஏன்னா மீடியானால் அது சிலது எடிட் பண்ணியிருப்பா, அது ஏதாவது கன்காக்டட் ஸ்டோரியாக இருக்கலாம், அது எந்த விதத்தில் வேணால் திரிக்கப்பட்டும் இருக்கலாம். ஆடியோ இருக்கும், வீடியோ இருக்காது, வீடியோ இருக்கும், ஆடியோ இருக்காது. எந்த ட்ராக்கை வேணால் சேர்த்துக்கலாம்.
எப்படி வேணா இருக்கலாம்னு வச்சுங்களேன். அதனால் அது கண்ணால் பார்த்ததாக இருந்தாலும் காதால் கேட்டதாக இருந்தாலும் அது உண்மைன்னு நிச்சயம் சொல்லிட முடியாது. இந்த மாதிரி இருந்திருக்குமா, இப்படி பேசியிருப்பார்களா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். இல்லைன்னா நம்ம ஒரு ஆடியோ கொடுப்போம், அது முன்னாடியும் கட்டாயிருக்கும் பின்னாடியும் கட்டாயிருக்கும், அது அதுவாகவே இருக்காது, எது வேணால் அதோட சேர்க்கப்பட்டிருக்கும். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம இப்படி சொல்லவே இல்லையேன்னுட்டு. ஆனால் வரும். ட்ரங்கேட்டடாக இருக்கலாம், எடிட்டடாக இருக்கலாம், அப்ரிட்ஜ் பண்ணிடலாம், எதுவும் பாசிபிள். அதனால தான் எப்போவுமே சொல்வார்கள், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிக்கணும்னுட்டு. அது ஒரு புறம் இருக்கட்டும். அதனால் நம்ம ஊடகத்தின் மூலமாகவே எல்லாத்தையும் பார்த்துடக்கூடாது. அது ரொம்ப வேகமாகவும் சுற்றி சுற்றி வரும். அதுக்குன்னு அது உண்மையாக இருக்கணுங்கிற தேவையில்லை. அதுக்கு தான் சொல்ல வரேன், எப்பவும் உலகத்தோட நேரடி தொடர்பு இருக்க வேண்டும். நம்ம எந்த ஒரு செய்தியையும் ஊடகத்தின் மூலமாகவே தெரிஞ்சுக்கிறதுனால் அது ரொம்ப பயஸ்டாக போயிடலாம். யார் அந்த செய்தியை கொடுக்குறாரோ அது அவருடைய கருத்து அதிகப்படி திணிக்கப்பட்டிருக்கலாம். அதனால் யாரும் நிதானப்பட்டு நாமே நேரடியாக தொடர்பு இருக்க வேண்டும். அதுக்கு வெளியில் போகணும், பழகணும், ட்ராவல் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நமக்கு உண்மை தெரிய வரும். இது ஏன் சொன்னேன்னால், பெருமானை சேவிக்கும்போது அந்த டேப்லெட்டு மூலமாக பார்த்தால் இன்னும் கிளியராக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ஊடகத்தில் பார்க்கும்போது எவ்வளவு தூரம் விஷயங்கள்லாம் கொடுக்குறார்கள். டேட்டா ஹைவேன்னு இப்போ சொல்கிறோம், எவ்வளோ டேட்டா இருக்குதுன்னு தோணும். அதெல்லாம் எவ்வளவு சரின்னே தெரியலையே. ஏன்னா எதுதோ பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் கூட டேட்டாவை வைத்துக்கொண்டு மக்களுடைய மனசை அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு, அவர்களை ஒரு மாதிரி சிந்திக்க வைக்கிறதுக்கு அப்படியெல்லாம் வேறு முயற்சிகள்லாம் எடுக்கிறதா சொல்கிறார்கள். அதெல்லாம் கேட்டாலே இது என்ன, ஒரு பக்கம் கருத்து சுதந்திரம்னு சொல்லிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கமாக மொத்தமாகவே பிரெயின் வாஷ்ங்கிறார்கள். எதேதோ நடக்கிறது போல் இருக்கே. நாடு முன்னேறணுங்கிறதுக்குள்ளே எத்தனை பாடுபட வேண்டியிருக்கு எல்லாமே தெரியறது இல்லையா. அதனால் நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, எதன் மூலமாகவோ பார்த்து, வெறும் மீடியா மூலமாக பார்த்துன்னு வச்சுக்கக்கூடாது. எப்போதும் கலாச்சாரம் வளரணும், மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், நல்ல பொருளாதாரம் வளரணும்னால் அது எல்லாத்துலேயும் நேரடி தொடர்பு இருக்க வேண்டும். நேராக பார்க்கணும், பேசணும். நமக்கு இப்போ என்ன தோணும், சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டில் எல்லாமே வீடியோ கான்ஃபரன்சிங்னு சொல்லுவோம். அது எவ்வளோ தூரம் உபயோகப்படுமோ உபயோகப்படும். ஆனால் அதற்கு மேலே என்ன தான் இருந்தாலும் பர்சனல் டச்சுங்கிறது வேணும். நேர விசாரித்து தெரிந்து கொள்ளுவதுங்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால் கோவிலுக்கு போகும்போது பெருமான நேர சேவிப்போம். இருக்குது, ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது, வீடியோஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் இனிமேல் பாக்கியே இல்லைன்னு வச்சுங்க, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் அவரை நேர சேவிக்கிறது தான் நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து கொண்டு சேவிக்கும்போது அதுக்குன்னு ஒரு ஆனந்தம் ஏற்படும். அந்த ஆனந்தம் தான் பக்தியை வளர்த்தே கொடுக்கும். செய்வோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.